ஹாய் ஹலோ வணக்கம். எப்பொழுதும் போல் பூரி பண்ணாலே மசாலா இல்லைனா தேங்காய் சட்னி சாப்பிட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கானது தான். ஒன் டைம் இந்த பீட்ரூட் சால்னாவை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அடிக்கடி நீங்களே பண்ணுவீங்க. இந்த பீட்ரூட் சால்னா பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கர் இருந்தால் போதும். 1 part ரைஸ் மாதிரி இந்த சால்னாவை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதுக்கு ப்ரெஷர் குக்கரில் ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 3 பச்சை மிளகாய், 2 வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரே ஒரு தக்காளி அண்ட் பீட்ரூட் மீடியம் சைஸ் உள்ளது ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூடயே நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். இதுக்கு 4 பல் தேங்காய், 3 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக சோம்பு, கசகசா, முந்திரி ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் விழுதாக அரைச்சி இந்த ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணிடலாம். இது வரைக்கும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணவே இல்லை. இப்போ மசாலா பார்த்தீங்க அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பும் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஒரு சேர கலந்துட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணணும். அண்ட் டைஜஷனுக்காகவும் நம்ம கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்ம பூரியில் கொஞ்சம் எண்ணெய் இருக்கும்ல, அதுக்காக. இப்போ இது ஃபுல்லாக கலந்துட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி போட்டு ஃபுல்லாக நல்லா கலந்ததுக்கப்புறம் 3 விசில் நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான பீட்ரூட் சால்னா ரெடி ஆகிடும். ஒன்லி இந்த சால்னா பூரிக்கு மட்டும்தான் சாப்பிடணுமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டாக்கெலாம் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவன் நீங்கள் ரைஸ் கூட போட்டு சாப்பிட்லாம். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் கலர் டார்க்காக வேணாம் அப்படின்னா நீங்கள் பீட்ரூட்டோட குவான்டிட்டியை குறைச்சிக்கோங்க. மற்றபடி சூப்பர் அண்ட் டேஸ்டியாக நல்லா அடிக்கிற மழைக்கு பூரி போட்டு இந்த பீட்ரூட் சால்னா செஞ்சீங்க அப்படின்னா அடிக்கடி இந்த சால்னாவை பண்ண சொல்லி அதோட டேஸ்ட் நமக்கு தோணும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கான ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.